வணக்கம் என் அன்பின் இனிதமே. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி. ஏன்னா ஏதோ ரோடு மாதிரி தெரியுது, ஆள் நடமாட்டம்னு நினைக்கலாம். இது திருவண்ணாமலை கிரிவல பாதை. அதாவது பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷம்னாதான் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடும். இல்லைன்னா மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறிச்சோடி தான் கிடக்கும். ஒரு பேர் 2 பேர் போவாங்க வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நடைய கட்டியிருப்பாங்க. ஏன்னா வெயில் கொஞ்சம் கூலாகட்டும் அப்படின்னா மணி 8 மணி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது திருவண்ணாமலைக்கு. மொத்தம் 14 கிலோமீட்டர் தூரம் எல்லாம் கடந்தாச்சு. இன்னும் 2 லிங்கம் தான் இருக்குது. அந்த லிங்கத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம திருவண்ணாமலை வந்துடும். கூட்டத்தை பாருங்கள், எந்த ஒரு கூட்டமும் கிடையாது. சாமியார் அங்கங்கிட்டு உக்காந்துருப்பாங்க, வச்சுருப்பாங்க. மற்றபடி பொதுமக்களை பார்க்க முடியாது. பௌர்ணமி நேரத்தில் கூட்டம் வந்து அலமோதும், தாறுமாறாக இருக்கும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பார்க்கலாம் வைக்கலாம். இப்போ யாரையுமே காணோம். எப்படி இருக்கும் பாருங்கள். இவ்வளவு தான் சாமிங்கிறது, இவ்வளவு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆமாம், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.